வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு தீராத மலச்சிக்கல் மற்றும் வாயு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பதிவா பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். ஆசனங்கள் முடித்த பிறகு, நீங்க குளிக்கிறதா இருந்தாலும், உணவு எடுப்பதா இருந்தாலும், ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த ஆசனங்கள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ பதிவ பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு கால்கள கொண்டு வரும்பொழுது, இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இப்போ ரைட் லெக்க கொண்டு வரோம். ஜஸ்ட் ஒரு 5 எண்ணிக்கை வார்ம் அப் செய்றோம். அதன் பிறகு இந்த கால் கொண்டு வரோம். ஒரு 5 எண்ணிக்கை. அதன் பிறகு 2 கால்களையும் கொண்டு வரோம். இப்போ ஒரு கால கொண்டு வரோம். கைகள இங்கிருந்து இந்த நிலைக்கு கொண்டு சாதாரண ஒரு மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மோஷன் ப்ராப்ளம் சரியாகும். கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் ஆகும். இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1 2 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இப்போ இதுலயே 2வது சுற்று. பெயர் வந்து அர்த்த பவன முத்தாசனம். கால்களை உங்களால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்தா போதும். இப்போ 2 கால்களையும் கொண்டு வரோம். இதன் பெயர் வந்து பவன முத்தாசனம். இதுல எந்த அளவுக்கு உங்களால கொண்டு வர முடியுமோ, உதாரணத்துக்கு என்னால இங்க பிடிக்க முடியும்னா இங்க கொண்டு வரலாம். இது செய்யும் பொழுது ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய வயிறு பகுதி அழுத்துற போல இருக்கும். இது முதுவலிக்கும் ரொம்ப நல்லது, இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது. யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உடல் பருமன் குறையும். தொப்பை நல்லா குறையும். அதே போல தொடையில இருக்கிற கொழுப்பும் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல ஒரு வேரியேஷன் பார்க்கலாம். இப்ப அர்த்த பவன முத்ராசனம் வரும். இப்போ எனக்கு கழுத்து வலி பிரச்சனை இல்லைன்னா நம்மளுடைய கழுத்தை ரைஸ் பண்ணலாம். கழுத்து வலி பிரச்சனை இருந்ததுன்னா கழுத்தை ரைஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்ப பார்த்த அந்த அர்த்த பவன முத்தாசனம், பவன முத்தாசனம் கழுத்து வலி இருப்பவர்கள் செய்யக்கூடியது. இது எனக்கு கழுத்து வலி இல்லைன்னா இந்த பயிற்சி என்பது செய்யலாம். இப்ப இந்த கால் செய்யறோம்.
இப்போ 2 கால்களையும் ஒன்றாக கொண்டு வரும். உங்களுடைய தாடை பகுதி இந்த ஸ்தானம் வந்து இங்க வரணும். பார்த்த பதிவு பாத்தீங்கன்னா கழுத்து வலி இருப்பவர்கள் செய்யக்கூடியது. அதே போல 2வதா சேர்ந்தது பாத்தீங்கன்னா நம்ம கழுத்து பகுதியை, அதாவது இந்த ஸ்தானத்தை ரைஸ் பண்ணி செய்வோம். அது வந்து கழுத்து வலி இல்லாத நபர்கள் செய்யக்கூடியது. இதுல வேரியேஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதே போல 2வது நிலை அர்த்த பவன முத்தாசனம், பவன முத்தாசனம். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது வயிறு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மென்சஸ் ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சக்கர வியாதிக்கும் ரொம்ப நல்லது, பேக் பெயினுக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். தொடையில இருக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை. கேஸ் ட்ரபிளுக்கும் நல்லது, மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம இதை பார்க்கலாம். இதை நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது மிக சிறந்த ஒரு பலன் என்பது எதிர்பார்க்கலாம். நம்ம போடுற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.